Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mohan. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கிற செக்மென்ட்ல டாப் 5 ஒர்த்ரூ வாட்ச்ன டீசென்ட்டான தமிழ் மூவிஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிஷ்கிந்தகாண்டம் 2024ல தமிழ் டப்ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. ஆசிஃப் அலி, விஜய் ராகவேந்திரன், அபர்ணா பாலமுரளின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பயங்கர ட்ரெண்டிங்காகவும் பிளாக் பஸ்டராகவும் தியேட்டர்லயே சக்க போட்ட மூவி. திருஷ்யம் ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாரு. அங்க அவரோட அப்பாவே கல்யாணத்துக்கு வராம போறாரு. ஒரு சில நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோட அப்பா லைசன்ஸ்டு கன் வச்சிருக்காரு, அதை சரண்டர் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அவர் பண்ணாத காரணத்தினால அவர் அரெஸ்ட் பண்ண வராங்க. கன் காணாம போச்சுங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கன் யாருக்கிட்ட போச்சு, அந்த கன்னை ஒருவேளை குரங்கு தூக்கிட்டு போயிருக்குமோன்னு சொல்லி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த கன்ல இருந்து 2வது புல்லட் எங்க போச்சு, ஹீரோட பாஸ்ட் லைஃப்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவரோட அப்பா ஒரு மிலிட்டரி பர்சனா இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு மிஸ்டரிஸா இருக்காரு, யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள நைட்ல எதை போட்டு எரிக்கிறாரு, அந்த குடும்பத்துக்கு புது மருமகளா வரக்கூடிய அபர்ணா பாலமுரளி என்னத்தை கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒர்த்ரூ வாட்ச்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங்கோட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கலாவும் ப்ராப்பராகவும் அந்த கேரக்டராவே எமோஷனோடையும் கில்ட்டோடு எல்லாருமே ப்ராப்பரா டிராவல் ஆகி உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. இன்டர்வல் எல்லாம் செம்மையான ஒரு சீன் இருக்கும், ஒரு டெட் பாடி சீன், அதுவும் திருஷ்யமனோட கிளைமேக்ஸ் சீன் அளவுக்கு இம்பாக்ட் தர மாதிரியான ஒரு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அட் தி சேம் டைம் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஹார்ட் ஹீட்டிங்கான எமோஷன்ஸை இவ்வளவு ரியலிஸ்டிக்கலான டிராமாவோட ரியல் இன்சிடென்ட்ஸை மிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஷக்கஹரி 2004ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேலைக்கு போன நேரம் ஹீரோயின் வேற ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சிருக்காங்க. அன்னைக்கு குடிச்சிட்டு நைட் வந்து தகராறு பண்ணிட்டு படுத்துறாரு. விடிஞ்சு எந்திரிச்சு காலையில பார்த்தா பொண்டாட்டி மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அந்த கேஸ போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வந்து பொண்டாட்டி மேல இருக்க கோவத்துல புருஷன் தான் இந்த கொலையை பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேல கேஸ ஃப்ரேம் பண்றாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல தஞ்சம் அடைஞ்சு உதவி கேட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட சொல்றாரு. அந்த ஹோட்டல் ஓனருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவர் எப்படி ஹெல்ப் பண்ணாரு, போலீஸ் இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமா, கன்னட மூவி தான். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவின்னு சொல்லுவேன். நான் ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். பட் அந்த ஹோட்டல் ஓனரா வரக்கூடிய சுப்பண்ணா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை பார்க்கும்போது உல்டாவா வேற லெவல் ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு. இந்த மாதிரி பகீரா 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர் ஹீரோ மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ஸ்ரீமுரளிதர் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவி டாக்டர் சூரிதா டைரக்ட் பண்ணிருக்காரு. பிரசாந்த் நீலோட ஸ்டோரிங்கிறதுனால இந்த மூவி மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அம்மா பேச்சை கேட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா மாதிரி மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணி ஒரு ஹீரோவா இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுறதுனால அவரோட லிமிட்டை தாண்டி அவர் போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஆல்டர் ஈகோவை யூஸ் பண்ணி நைட் டைம்ல பேட்மேன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா நாட்டை காப்பாத்துறதுக்காக களை இறங்குறாரு. அந்த மாதிரி டைம்ல ஊருக்குள்ள ஆர்கன் டிராபிகிங் பண்ணக்கூடிய கிரிமினலுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எபவ் ஆவரேஜ் சூப்பர் ஹீரோ டிராமா மூவி. ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவில சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் காணமேன்னு தேடுற அளவுக்கு பங்கம் பண்ணி வச்சிட்டாங்க. பேட்மேன் பிளாக் பேந்தர் ஸ்டைல ஒரு சூப்பர் ஹீரோ மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆன முகமூடி எஸ்கேவோட ஹீரோ மூவி எல்லாத்தையும் உருட்டி பரட்டி எடுத்து ஒரு காப் ஸ்டோரியில இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு ஹைலைட்டாவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் இல்ல. ஒரு விஜிலண்டி சூப்பர் ஹீரோ டைலமா மூவி டெம்ப்ளேட்ல தான் இதை எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சூப்பர் ஹீரோ பவர் இல்லாம போனதே இந்த மூவில மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. தமிழ் டப்பிங் லிப்சிங்கோட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கலா ஸ்ரீமுரளி பயங்கர எஃபோர்ட்லெஸ்ஸா நடிச்சுட்டு போயிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, பட் கான்செப்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஜெட்டி 2024ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. நந்திதா, ஸ்வேதா, கிஷோர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. 2022ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலோர கிராமத்துல மீனவர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்காதனால ஊருக்குள்ள தலைவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அங்க ஒரு ஜெட்டி கட்டி படகு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு ஒரு துறைமுகம் ஆக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வருமானம் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஊர் தலைவரோட பொண்ணா இருக்கக்கூடிய ஹீரோயின் அங்க வரக்கூடிய வாத்தியாரான ஹீரோவை பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பேரலா ஊருக்குள்ள தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஜெட்டி கட்டி முடிச்சாங்களா, அந்த புரோக்கருங்கனால அந்த ஊருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, மீனவர்களுக்கு அவங்களோட உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிச்சா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் அப்டேஷன்ஸோட யூடியூப்ல இருக்கனால டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க. பங்காரு ராஜா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. டீசன்ட் வாட்ச்னா ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஜாலியான ஒரு லைஃப் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு. மழை பெஞ்சா அந்த ஊருக்குள்ள மர்மமான முறையில் ஒரு மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரத்தன கல் எல்லாம் கிடைக்கும். ஊருக்குள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து களத்தில் இறங்கி மழை டைம்ல அந்த கல்லை தேடி இறங்கும் போது ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அவனை அடிச்சு கேஸ் ஆக்கிடுறாரு. அடுத்த நாள் அவன் மர்மமான முறையில் இறந்து போயிடுறான். அவனை கொலை பண்ணது யாரு, அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோ மாட்டிக்கிறாரு. அந்த மர்டர் மிஸ்ட்ரி டிராமால ஹூடன்னுங்கிற கான்செப்ட்ல அவனுக்கும் ஹீரோக்கு என்ன சம்பந்தம், இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தினாங்களா இல்லையா, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ கிட்ட ஹீரோ வளர்த்த வம்புனால அவருடைய பிரச்சனை என்ன, ஃப்ரெண்டு ஏன் துரோகம் பண்ணிட்டு அந்த ஆளோட வண்டியை எடுத்துக்கிட்டு போனா, இந்த கொலைக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், மாட்டிக்காம இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோவை எப்படி காப்பாத்துறாங்க, இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய மறதியில எதுக்காக இந்த காதல் காமெடி டிராமாங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னா காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. உங்களோட ஆட்ஸ் நம்ம சேனல்ல டிஸ்ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. சோ டாப் 5 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.